வணக்கம். வெல்கம் டு வில்லேஜ் நியூஸ் சேனல் தமிழ். நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 மற்றும் குரூப் 2 பணியிடங்களுக்கான எண்ணிக்கை குறைய வாய்ப்பு என டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நமது சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக மக்கள்களை மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களையும் பெரும் குழப்பத்தில் வச்சுருக்காங்க நம்ம தமிழக அரசு. இதோட மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா இந்த கொரோனா இஷ்யூ தான். இதனால் இந்த வருடம் போட்டித் தேர்வு நடக்குமா நடக்காதான்னு பெரும் குழப்பத்தில் இருக்காங்க நம்ம மாணவர்கள். இதற்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. எப்படின்னா போட்டித் தேர்வுகள் பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. என்னென்னா, அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 58லேருந்து 59 மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனாலேயும் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வேகன்சி குறையமாண்டு ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழப்பம் முடியறதுக்குள்ளே இன்னொரு அப்டேட் வந்துச்சு. என்னென்னா, தமிழகத்தில் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட மாட்டாது அப்படின்ட்டு அரசு ஒரு ஆணையை பிறப்பிச்சிட்டாங்க. இதோடைய உண்மையான மீனிங் தெரியாமல் நிறையா மாணவர்கள் குழப்பத்தில் இருக்காங்க. இதனுடைய உண்மையான மீனிங் என்னென்னா, இப்போ ஒரு தாலுகா ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா வேலைப்பளு அதிகமாக இருக்குன்னா அந்த வேலைப்பளுவை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேக்கண்ட் ஆட் பண்ணி அதை டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் வச்சு அங்கே கொண்டு போவாங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற வேலையை தான் வேகன்சியை தான் குறைச்சிருக்காங்க. மற்றபடி ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகிறாங்கன்னா அந்த வேக்கண்ட் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் வச்சு கண்டிப்பாக அங்கே ஆளை சேர்த்துருவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. எப்படின்னா, குரூப் 2 மற்றும் குரூப் 4 பணியிடங்களுக்கான எண்ணிக்கை குறைய வாய்ப்புன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. இது மூலமாக என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு 1000 வேக்கண்ட் வர்ற இடத்துல, இப்போ குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேக்கண்ட் வருதுன்னா அந்த 1000 வேக்கண்ட் வர்ற இடத்துல 700 வேக்கண்ட் தான் வரும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு பார்த்திங்கன்னா 5000லேருந்து 7000 வரைக்கும் வேக்கண்ட் வரும். அப்படி இப்போ ஒரு 7000 வேக்கண்ட் வருதுன்னா அந்த இடத்துல ஒரு 30% இல்லை 25% கம்மியாகி ஒரு 5000 வேக்கண்ட் தான் வரும். எது எப்படியோ நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு வேலையை நம்ம வாங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது வில்லேஜ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.